அனைவருக்கும் வணக்கம். காசிலம்பில் கத்தியாக்கிய கண்ணகி, எதிர்ப்பது கடவுள் என்று தெரிந்தும் எதிர்க்க துணிந்த மண்டோதரி, இளமையை தமிழுக்கு ஈந்து தமிழ் மணந்த ஔவையார், இறை காதலில் திளைத்த மீரா, கணவன் காணா பாரதியின் செல்லம்மா, இப்படி தகைசால் மகளிர்களை வணங்கி சாமி கும்பிடுவதை எதிர்ப்பதல்ல பகுத்தறிவு, கும்பிடுற சாமி என்று குனிவதை எதிர்ப்பதுதான் பகுத்தறிவு என்று உலகிற்கே உணர்த்திய தந்தை பெரியார் வாழ்ந்த ஈரோட்டு மண்ணிலிருந்து நான் கவிதா ராஜசேகர். ஒரு சிறந்த ஒரு நிகழ்வு, IAS அகாடமி நடத்தக்கூடிய ஒரு முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் 3 என்ற எண்ணிற்கு பல சிறப்புகள் உண்டு. நம்ம எல்லாம் காக்கக்கூடிய பிரம்மா, சிவன், விஷ்ணு என்ற மூர்த்திகள் 3. அவர்கள் செய்யக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல் தொழில் 3. அவர்களுக்கு துணையாக இணையாக இருந்து அருள் பாலிக்கின்ற அலைமகள், கலைமகள், மலைமகள் 3. ஏன் நம் அனைவரது நாவிலும் நடமாடுகின்ற தமிழும், இயல், இசை, நாடகம் என 3. நாம் அனைவரும் தவிர்க்க வேண்டிய மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையும் 3. இப்படி 3 என்ற எண்ணிற்கு ஒரு சிறந்த வரலாறு உண்டு. அப்படி ஒரு நிகழ்வு அல்ல, 3 நிகழ்வு, முப்பெரும் நிகழ்வு இன்றைய தினம் IAS அகாடமி மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு விழாவிற்கு தகைசால் ஆளுமைகள் மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள். முன்னதாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர், ஒருங்கிணைப்பாளர், பல மாவட்டங்களில் நாம் புத்தக திருவிழாவை பார்த்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் திருவிழாவாக நாம் ஈரோட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது உன்னை வலிமையானவனாக மாற்றக்கூடிய ஆயுதம், அதுதான் புத்தகம். அந்த புத்தகத்திற்கான ஒரு திருவிழா. நம்ம எல்லாம் உண்மையில் அறிவுசார் திருவிழாவிற்கே அழைத்து செல்லக்கூடியவர். அவருடைய அனுபவங்களை நம்முடன் சில மணித்துளிகள் பகிர்ந்து கொண்டார். உண்மையில் நான் பார்த்து வியந்து வளர்ந்த ஒரு ஆளுமைகளில் ஒருவர் திரு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அதே வேளையில் நானும் இருக்கிறேன் என்பதிலேயே அது என்னுடைய தமிழுக்கு கிடைத்த வெற்றியாக நான் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். அதே போல மற்றொரு சிறப்பு விருந்தினராக இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர் BET இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திண்டல் முதல்வர் திரு நல்லசாமி ஐயா அவர்கள். அதாவது ஆசிரியர் பணியாம் அறப்பணி, ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியரான பணி முதல்வர் பணி. அப்படிப்பட்ட பணியினை அயராமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்லசாமி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த IAS அகாடமியினுடைய நிறுவன தலைவர் நம் மேடையில் அமர்ந்திருக்கும் போது ஐயா அவர்கள் சொன்னார்கள், சுமார் 110க்கும் மேற்பட்ட சாதனையாளர்கள் இங்க இருக்கிறாங்க. 15,000க்கும் மேற்பட்டோர் அரசு பணி நியமன ஆணை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது அவர்கிட்ட எல்லாரும் ஒரு திருக்குறளை சொல்லுங்க எங்களுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஐயா அவர்களுக்கு நான் ஒரு திருக்குறளை சொல்கின்றேன். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் போல இன்றைய தினம் சாதனையாளர்களுக்கெல்லாம் தாயாக அமர்ந்து அந்த பெருமையினை தன் பெருமையாக தாங்கி இருக்கக்கூடிய IAS அகாடமியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஆகாசமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி ஐயா. உண்மையில் எங்க வீட்டுல ஒருத்தங்க வெற்றியாளர்களா இருந்தா நாங்க சந்தோஷப்படுவோம். எல்லார் வீட்டுல இருக்கக்கூடிய வெற்றியாளர்களுக்கும் நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னா உண்மையிலும் தாயை விட வேற ஒரு உயர்ந்த சொல் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா ஐயா அவர்களுக்கு நாம கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். இந்த முப்பெரும் விழாவில் முதல் விழா சாதனையாளர்கள் விழா. வெற்றியாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய விழா. யார் வெற்றியாளர்கள்? அதாவது எல்லாரும் தான் படிக்கிறோம், ஆனா அதை தாண்டி நாம் என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கிறதுல
நம்முடைய சாதனைகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு நடந்த நிகழ்வு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நாடியா அப்படிங்கிற ஒரு சாதனை பெண். அந்த நாடியா அப்படிங்கிற சாதனை பெண் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு பிடித்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர். நீங்க எல்லா பண்டிகை நாட்களிலும் அவங்க பேசாத பட்டிமன்றத்தை நம்ம கேட்டிருக்கவே முடியாது. அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் ஏறி குதித்திட ஓர் 7 அடி சுவர். அது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதின ஒரு கட்டுரை. அதுல கதை தலைவியாருன்னா நாடியா முராட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அப்போ அந்த நிகழ்வு நடக்கும் போது அந்த பொண்ணுக்கு 19 வயசு தான். ஈராக்ல கோச்சோ அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல பிறந்த ஒரு பொண்ணு. அந்த கிராமமும் 6 அண்ணன்களோட அப்பா அம்மாவோட அழகாக அந்த கிராம சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. நான் எல்லோருக்கும் ஒன்று சொல்றது உண்டு. ஏன்னா நான் மாணவர்களோட கலந்து பழகக்கூடிய பணியில இருக்கிறேன். ஒரு 16 ஆண்டுகளாக பேராசிரியர் பணியில இருக்கிறேன். 5 ஆண்டுகளாக இப்ப தமிழ் துறை தலைவராக இருக்கிறேன். பெற்றோர்கள் நீங்க உங்க பிள்ளைகளோட செலவிடுற நேரத்தை விட ஆசிரியர்களாகிய நாங்க செலவிடுற நேரம் ரொம்ப அதிகம். அதனால அவர்களுடைய மனநிலை எங்களுக்கு தெரியும். எந்த மாணவனுக்கும் அவனுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் வரை அவனுக்கு தெரியாது அவனால் எல்லாம் முடியும் என்று, எதுவும் முடியும் என்று. அந்த சூழ்நிலைகள் தான் அவனுக்கு உணர்த்தும். அப்படி அந்த நாடியா முராட் அப்படிங்கிற அந்த பொண்ணுடைய கிராமத்தை ISIL தீவிரவாதிகள் பிடிச்சிடுறாங்க. அந்த தீவிரவாதிகளினுடைய பிடியில அந்த கிராமம் சிக்கினதுக்கு அப்புறம் அந்த கிராமத்தை 2ஆ பிரிக்கிறாங்க அந்த தீவிரவாதிகள். ஆண்கள் தனியா, பெண்கள் தனியா. அடுத்த கேள்வி இல்லாமல் ஆண்கள் அனைவரையும் சுட்டு கொண்டுறாங்க. அப்படி அந்த பொண்ணோட 6 அண்ணன்களும் இறந்து போயிடுறாங்க. பெண்களை 2ஆ பிரிக்கிறாங்க, வயதான பெண்கள், இளம் பெண்கள். அடுத்த கேள்வி இல்லாம வயதான பெண்கள் அனைவரையும் சுட்டுக் கொள்றாங்க. அதுல அந்த பொண்ணோட அம்மாவும் சுட்டுறாங்க. இளம் பெண்களை சந்தைக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆடு மாடுகளை ஏலம் கூறி விற்பதை போல ஏலத்துக்கு இந்த பொண்ணை வித்துடுறாங்க. ஒரு காட்டு மிராண்டியான ஒரு ஆணினுடைய கையில் இந்த பொண்ணு கிடைச்சிருந்தா 90 நாட்கள், 1 இல்ல 2 இல்ல 90 நாட்கள் இந்த பொண்ணு பல பேரால பல ஏலங்களில் கைமாறி பல்வேறு பாலியல் வன்கொடுமைக்கு அந்த பொண்ணு ஆளாகிறாங்க. 90ஆவது நாள்ல அந்த பொண்ணுடைய உடம்புல வெறும் சக்கை தான் இருக்கு, எலும்பு கூடு தான் இருக்கு. இனி இவ எதுக்குமே தேர மாட்டா, முடிஞ்சா வந்த விலைக்கு இவளை வித்துருவோம், இல்லைன்னா இங்கே போட்டுருவோன்னு அவளை சமீபத்தில் ஏலம் எடுத்த அந்த முதலாளி நினைச்சு அந்த வீட்டு கதவை கூட சாத்தாம அவளை விட்டுட்டு அந்த ஒரு வீட்டில் விட்டுட்டு வெளியில போயிடலாம். அப்போ அவள் தடுமாறி எந்திரிக்கிறான். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மறு வாய்ப்பு அப்படின்னு எழுந்து வந்து அந்த அறையின் கதவை திறந்து வெளியே வரா. அந்த கட்டிடம் பெரிய ஒரு காம்பவுண்டு சுவரால சுத்தி கட்டப்பட்ட கட்டிடம். அந்த காம்பவுண்டு சுவரினுடைய உயரம் 7 அடி. இந்த பொண்ணு சராசரிக்கும் குறைவாக ஒரு 4 அடி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. எங்கிருந்துதான் அந்த பொண்ணுக்கு அத்தனை துணிவோ அத்தனை ஆற்றல் வந்ததோ தெரியவில்லை. ஏறி குதிக்கிறான். 4 அடி உயரம் உள்ள அந்த பொண்ணு 7 அடி இருக்கக்கூடிய காம்பவுண்டு சுவரை தாண்டி குதிக்கிறா. பல பேர்கிட்ட உதவி கேட்கிறா. சாகாமல் இருக்கக்கூடிய தன்னுடைய ஒரு அண்ணனை பார்க்கிறா. ஐநா சபை கவுன்சிலை போய் சந்திக்கிறா. இந்த கொடுமைகளை எல்லாம் சொல்லறா. அவள் அதாவது 90 நாட்கள் வன்கொடுமைக்கு ஆளான பெண், சரியான சோறு, உணவு, உறக்கம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு எங்கிருந்துதான் அத்தனை சக்தி வந்ததோ, ஐநா கவுன்சிலை சந்திச்சு இந்த கொடுமைகளை எல்லாம் சொல்லி தன்னை போல சிறைப்பட்டிருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒரு சாதனை பெண்ணாக அவள் திகழ்கிறார். 2016ஆம் ஆண்டு அவள் தூதராக ஐநா சபை நிரூபிக்குது. அவளை நியமனம் செய்து 2018ஆம் ஆண்டு நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற பெண்ணாக அந்த பொண்ணு திகழ்கிறார். எத்தனை கொடுமைகளுக்கு ஆளான பெண். இது ஏன் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, அந்த 7 அடி காம்பவுண்ட் சுவர் மாதிரி நம்ம எல்லாருடைய மனங்கள்லையும் அச்சம், தயக்கம், தவிப்பு சுவர்கள் இருக்கு. அந்த நாடியா முராட்டுக்கு 4 அடி உயரம் அந்த 7 அடி சுவரை தாண்டுவதற்கு போதுமானதாக இருக்கிற மாதிரி
உங்களுடைய பயிற்சி மற்றும் முயற்சி, உங்களுடைய அத்தனை தடைகளையும் நீங்கள் தாண்டி குதித்து வாழ்வில் சாதனையாளர்களாக ஆவதற்கு போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான நிஜ சம்பவங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உணர்த்தி கொண்டிருக்கும். அதனால என்னுடைய அன்பு சாதனை மாணவர்களே, நீங்கள் சாதனை செய்யணும்னு நினைச்சிட்டா போதும், வாய்ப்புகள் தானா உங்களுக்கு அமையும். இது பெற்றோர்களுக்கான பாராட்டு விழா அப்படிங்கிறதுனால பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, எல்லா பெற்றோர்களும் நல்ல பெற்றோர்கள்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம குழந்தைகள் மனசுல நாம யாரு அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த பெற்றோர் எப்படிப்பட்ட பெற்றோர் என்பது முடிவு செய்யப்படும். ஏன்னா நான் சொன்னேன், இந்த ஆசிரியர் பணியிலே இருக்கிறேன்னு ஒரு தகப்பன் தன்னுடைய பையன்கிட்ட, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எது கேட்டாலும் குழந்தைங்களுக்கு செய்வோம், என்ன கேட்டாலும் செய்வோம், அப்படி எல்லாமே செய்து கொடுக்குறாரு. அந்த பையனுக்கு அடி அறை, கேட்கும் போதெல்லாம் புத்தகம், குறிப்பேடுகளுக்கு பணம், தனி கணினி வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் அந்த குழந்தை கொஞ்சம் சுமாராக தான் படிக்கிறான். அந்த பையன் சுமாராக தான் படிக்கிறான். உடனே அந்த தந்தைக்கு வந்து கோபம் தாங்க முடியல. அந்த குழந்தைகிட்ட போய் சொல்றாரு, அந்த பையன்கிட்ட போய் கேட்கிறாரு, உனக்கு என்ன குறை வச்சு? எல்லாமே நீ கேட்கும் பொழுது இத்தனையும் செஞ்சு கொடுக்குறல்ல, உனக்கு படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? எல்லா பெற்றோர்களுமே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு 2-3 சாதனையாளர்கள் பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஐயா கூட சொன்னாரு இல்லையா, நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடித்த சாதனையாளர்னா அப்துல் கலாம். அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த அப்பாவும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த குழந்தை அந்த பையன் கிட்ட கேட்கிறாரு, அப்துல் கலாம்னா உன் வயசுல ரயில் நிலையத்துல செய்தித்தாள் போட்டு அந்த வருமானத்துல படிச்சாரு தெரியுமா? உனக்கு அப்படி ஏதாவது நான் கஷ்டத்தை கொடுக்குறேன்னா? இத்தனை வசதிகள் செய்து கொடுக்கறதுல உனக்கு படிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இன்றைய இளைய தலைமுறை எப்படி இருக்குதுன்னா, உண்மையா பெற்றோர்களும் அவர்களிடம் பேச முடியாது, ஆசிரியர்களும் பேச முடியாது. அதற்கு அந்த பையன் சொன்னான் அவங்க அப்பா கிட்ட, நீங்க வரலாறெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க, என் வயசுல அப்துல் கலாம் ரயில் நிலையத்தில் செய்தித்தாள் போட்டு அந்த வருமானத்தில் படிச்சார். சரி, நான் படிக்கல, ஒத்துக்கிறேன். உங்க வயசுல அப்துல் கலாம் ஜனாதிபதியாவே ஆயிட்டார், நீங்க ஆனீங்களா அப்படின்னு அந்த பையன் அந்த தந்தை கிட்ட கேட்கிறாங்களாம். இது நகைச்சுவைக்காக சொன்னாலும் கூட இன்றைய இளைய தலைமுறைகள் கண்டிப்பாக, இப்போ ஒரு குழந்தை இங்க நடனம் ஆடுச்சு, ஒரு குட்டி பாப்பா ஆடுனாங்க, நீங்க யார் வேணாலும் முன்னாடி உட்காந்துருங்க, எத்தனை பேர் வேணாலும் முன்னாடி உட்காந்துருங்க, நான் என்னுடைய அம்மாவை மட்டும்தான் பார்ப்பேன். அவங்க அம்மாவை தான் இறுதி வரை பார்த்து ஆடி முடிச்சு அந்த குழந்தை போனாங்க. ஏன்னா அந்த அம்மா அப்படி பார்த்து சிரிக்கிறதுல தான் அந்த குழந்தைக்கான தன்னம்பிக்கை. இந்த வயசுல எல்லாமாக இருக்கிற அம்மா வளர்ந்து பெரியவங்களாயிட்டா மட்டும் ஏன் வருது நம்ம வாயில நீ சும்மா அப்படின்னு இல்லையா? உங்களுக்கு எதுவும் தெரியாதுமா, நீங்க சும்மா இருங்க. ஏன்னா வளர்ந்துட்டோம்னா உங்களுக்கு பெற்றோர்கள் தேவையில்லை, நீ சும்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா? அதாவது நீல் ஆம்ஸ்ட்ராங் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் நிலவுல கால் வச்ச உடனே ஊடகங்கள், பத்திரிகைகள் எல்லாம் அப்படியே போய் அவங்க வீட்டை படையெடுக்குது. பத்திரிகையாளர் போய் கேட்கிற, உலகமே வாழ்த்துக்களை பொழியுது, முதல்ல நிலவுல கால் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஊடகங்கள் போய் அந்த அம்மா கிட்ட கேட்கிறாங்க, உங்க பையன் நிலவுல கால் வச்சிட்டாங்க, உங்களுக்கு எப்படி, என்ன மாதிரியான மனநிலையில இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங்குடைய அம்மா சொல்றாங்க, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய மகன் நிலவில் கால் வைத்தது மகிழ்ச்சி, ஆனால் எனக்கு அவன் பத்திரமாக பூமியில் கால் வைப்பதில் தான் இருக்கிறது மகிழ்ச்சி அப்படின்னு. தன்னலம் பாராமல் குழந்தைகளினுடைய நலனுக்காகவே பாடுபடக்கூடியவர்கள் பெற்றோர்கள். ஏன்னா இடுப்பில் வைத்து இனிப்பாய் கதை சொன்ன ஒரு சொல் கவிதை அம்மான்னா, தான் காணாத உலகை தன்னுடைய குழந்தைகள் பார்க்கணும்னு தோல் சப்பாரத்தின் சுகம் உணர்த்திய ஒரு சொல் காப்பியம் அப்பா. இந்த பெற்றோர்களை நாம எந்த சூழ்நிலையிலையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையையோ பணிவையோ நம்ம தவற விட்டுறவே கூடாது. நீங்கள் எத்தனை பெரிய சாதனையாளர்களாக ஆனாலும் சரி, நம்மை வளர்த்த, நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை நம்ம ஒரு நிமிஷம் கூட மறந்துடக்கூடாது. அதனாலதான் இந்த முயற்சிக்கு நான் டேப் அகாடமியை பாராட்டுறேன். வெற்றியாளர்களுக்கு பாராட்டு விழா, பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா. ஏன்னா நம்ம
எத்தனை உயரத்திற்கு போனாலும் நம்ம பெற்றோருக்கு நாம பிள்ளைகள் தான். அதனால அந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாவை இத்தனை அழகாக செய்திருக்கக்கூடிய டேப் நிறுவனத்துக்கு என்னுடைய பாராட்டுதல்களும் வாழ்த்துக்களும். அதனால என்னுடைய அன்பு சாதனை மாணவர்களே, இளைஞர்களே, இளைய தலைமுறையினர், உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம என்ன வேணாலும் ஆசைப்படலாம். குழந்தைகளை எல்லாம் போய் கேட்டோம்னா சின்ன வயசுல நீ என்னவா ஆக போற அப்படின்னா ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் வந்து கலெக்டர் ஆக போறேன், போலீஸ் ஆக போறேன், வக்கீல் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன். கொஞ்சம் வளர்ந்து ஒரு 12th படிக்கிற ரேஞ்சுக்கு போய் அதே குழந்தைங்களை கேளுங்களேன், இந்த குழந்தைங்க என்ன சொல்லுவோம்? நான் எதுவா ஆகணும்னா எனக்கு முக்கியம் இல்லை, நான் படிச்சு பாஸ் ஆனா போதும் அப்படின்னு அதனுடைய இலக்கையே திருப்பி போட்டு. ஏன் அப்படி அந்த இலக்கு மாறுச்சுன்னா, நினைத்தால் மட்டும் எதுவும் நடந்துடாது. இந்த டேக் அகாடமியினுடைய இந்த இன்விடேஷன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இந்த ஒரு டேக்லைன், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். நம்முடைய எண்ணம் எப்பொழுதுமே அழகாக உயர்வாக இருக்க வேண்டும். எண்ணம் மட்டும் இருந்தால் வாழ்க்கை வெற்றி அடைய முடியுமா? கண்டிப்பா முடியாது. முயற்சியும் பயிற்சியும் அதற்கான தேடலும் ஓட்டமும் இருந்தால் மட்டும்தான் நம் சாதனைகளை நோக்கி, நம் இலக்குகளை நோக்கி நம்ம கண்டிப்பா போக முடியும். அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். மாதா பிதாவுக்கு அடுத்தபடியாக ஆகாஷ் சார் மாதிரியான குருக்கள் உங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த நன்றியை என்றும் நீங்கள் மறவாமல், உங்களை அடுத்து தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இப்ப நிறைய சாதனை மாணவர்கள் எல்லாம் பேசினாங்க. எனக்கு புத்தகம் கூட வாங்கறதுக்கு முடியல, அந்த புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க. உடன்பிறவா சகோதரிகள் 2 பேர் பேசினாங்க. அவங்க படிக்கலனாலும் என்ன படின்னு சொல்லுவாங்க, அவங்க படிச்சதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தொட்டனை தூரும் மணற்கேணியாக இருந்து நீங்கள் உயர்ந்த வழியை மற்றவர்களுக்கும் காட்டி அவர்களையும் வாழ்வில் உயர்வடைய செய்யுங்கள். உலகம் உங்களை வாழ்த்தும் என்று அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும், சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த டேப் IAS அகாடமி நிறுவனத்திற்கும், ஆகாஷ் சாருக்கும் மற்றும் அத்தனை பேராசிரியர்கள், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை அரங்கு நிறைந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.